அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ கோவில் சன்னிதானத்துக்கு போகும்போது பலிபீடத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து விக்கிரகத்தை பார்க்குறோம். நம்ம பலிபீடத்தினுடைய தத்துவம் என்னான்னு தெரியணும். நீ அதை தொட்டு கும்பிட்டுட்டுனா நீ ஒன்றும் போயிட போகிறதில்ல. அது போகிற குழந்தைங்கெல்லாம் கூட தொட்டு கும்பிட்டுட்டு போகும். ஆனால் பலிபீடம் கோவிலில் எதுக்கு? அது நிறைய பேர் தெரியாமல் தொட்டு கும்பிடுவோம். உங்ககிட்ட விளக்கம் கேட்கணும்னு சொல்லிட்டு இல்லை, கோவிலில் பலிபீடம் எதுக்கு? இப்போ அம்பாள் கோவில் இருக்குது, அது மேலே வச்சு ஆடு வெட்டுவான், கோழி வெட்டுவான், பலிபீடம் வேணும். பெருமாள் கோயிலில் பலிபீடம் இருக்குது, சிவன் கோயிலில் பலிபீடம் எதுக்கு அப்படின்னா, மனிதன் தெய்வத்தை அடையணும்னு சொன்னால் முதல்ல அவனுக்குள்ளே இருக்கிற பாவத்தை பலியிடணும். அந்த பலியிட்ட உடனே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு பொற்றாமரை குளம், பூ போட்டது ஒரு இது வச்சுருப்போம். அந்த பொற்றாமரை குளத்தில் நீ குளிக்கணும். அதுக்கப்புறம் தான் தெய்வத்தை பார்க்க முடியும். அப்போது ஒவ்வொரு கோவிலையும் வச்சுக்கிற பலிபீடம் உன்னுடைய பாவத்தை வெட்டி அழிக்கிறதுக்காக வச்சுக்குது, தொட்டு கும்பிட்றதுக்காக வச்சிடல. ஆனால் மனிதனால் அழிக்க முடியல, அதனால் சும்மா தொட்டு ஏதோ சைகை பண்ணிட்டு போயிடுறான். இவ்வளவும் தத்துவங்கள். அது கடவுளை நீ அடையணுன்னா உன்னுடைய பாவத்தை அழிக்கணும். பாவத்தை அழிக்கணும், நீ பொற்றாமரை குளத்தில், பாவம் இல்லாத குளத்தில் குளிக்கணும். இதெல்லாம் குளித்தாதான் கடவுளை நீ நெருங்க முடியும் அப்படின்ட்டு தான் தோரபாலகர்னு வச்சுருப்பான். கோயிலில் மூலஸ்தானத்துக்கு முன்னாடி தோரபாலகர்னு 2 சாமியை வச்சுருப்பான். இதையெல்லாம் கடந்து நீ போனால் தான் அந்த சாமியை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நம்ம புரியாத, முன்ன போனோம் தொட்டு கும்பிட்டா முன்ன போன ஒரு கல்லை தச்சான்னா அதையே நம்ம செய்து தந்துடுறோம். அது ஏன் எதுக்குன்னு யாரையும் கேட்டதில்லை, இவனும் தெரிஞ்சுக்கிறதில்லை, கோயிலில் இருக்கிறவனும் சொன்னதில்லை. இப்போ நான் சொல்லியிருந்தேன், இப்போ அநேகமாக இனிமேல் கடைப்பிடிப்பாங்க சாமி எல்லாருமே. பிடிக்கிறாங்களோ இல்லையோ, நான் சொல்ல வேண்டியது சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா நான் எப்போ எதை பேசினாலும் நான் பேசுகிறத எல்லாரும் எடுத்துக்கணும், எல்லாரும் செய்யணும் நான் நினச்சி பேசுறதே இல்லை. ஏன்னா இந்த மக்களுடைய மனநிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்னதை எடுத்துப்பாங்க, இந்த மாதிரி கேசுங்க. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுங்க, அந்த ஆளுக்கு வேறு வேலையில் கல்யாணம் கட்சி இல்லை, குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணிட்டான், எல்லாம் உட்காந்து கதை சொல்லிங்கிறான். அந்த நமக்கு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க முடியாது. நம்ம போகிற போக்கில் போகலான்னு போவோம். அதனால் எல்லோரும் எடுத்துக்குமோன்னு நினைக்க முடியாது. அதனால் நான் யாரையும் எடுத்துக்கணும்னு சொல்கிறதில்ல, எடுத்துப்பான்னு நம்புறதும் இல்லை. ஆனால் ஒரு குருன்ற முறையில் என்னுடைய கடமையை நான் சொல்லின்னு இருக்கிறேன். அதை எடுக்கிறதும் எடுக்காத அது மக்களுடைய விருப்பம். நான் எனக்கு ஜாதி மதம் கிடையாது, குலங்கோத்திரம் கிடையாது. எல்லா மதமும் ஒன்று தான், எல்லா மனுஷனும் ஒன்று தான். எல்லா ஜாதியும் ஒரு ஜாதி தான். ஜாதி வகுத்தது தொழிலுக்காக வகுத்தான். இன்றைக்கி ஜாதியை வச்சு நான் அரசியல் நடத்தின்னுக்கிறான். எந்தெந்த தொழில் செய்யணுன்றதுக்கு ஜாதி வகுத்தான். ஒரு ஃபேக்ட்ரிக்கு போனால் ஒரு ஜிஎம் இருப்பான், பெரிய ஆஃபீஸர், ஒரு ரைடர் இருப்பான், ஒரு கணக்கு புள்ள இருப்பான், ஒரு அக்கௌண்ட்ஸ் இருப்பான். இப்படி பல ஒரு கம்பெனிலேயே அவ்வளோ பேர் இருக்கிறான். ஒரு நாடுன்னு இருக்கும்போது இதெல்லாம் தேவை அப்படின்றதுக்காக வச்சாங்க. எப்போவுமே நம்ம 2 பேர் பேசுகிறோம், இந்த பேச்சு வந்து நம்ம 2 பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. அது தென்னியில் உட்காந்து பேசுங்களா, மைக்கு தேவையில்லை, கோவில் தேவையில்லை, அது இது தேவையில்லை. நீ நான் பேசுகிறது இந்த உலகத்துக்கு இருக்கணும், உலக மக்கள் வாழ்க்கையில் இருக்கணும், அதுக்காக பேசணுமே தவிர தென்னியில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அந்த மாதிரி நான் எந்த மக்களும் எடுத்துப்பாங்கன்னு பேசுறதில்லை. இன்றைக்கி மலேசியாவுக்கு போனேன், அவங்க சொல்கிறாங்க, சாமியை உங்களை பார்க்கணும், பார்க்க மாட்டணும், பார்க்காமையே செத்துடுவோமோன்னு நினச்சின்னு இருந்தோம். ஆனால் இப்போ வந்தீங்க, உங்களை பார்த்துட்டு இப்போ செத்துட்டா கூட பரவாயில்ல சாமின்றாங்க. அப்போது அவங்க மனநிலை எவ்வளோ மாறி இருக்குது. இப்படியும் மாறுறது உண்டு, யாரும் மாறாமையும் இருக்கிறது உண்டு. மாறலேன்னு நான் வருத்தப்படுறதில்லை, மாறிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதும் இல்லைம்மா. என்னுடைய கடமை ஒரு குருன்ற முறையில் நான் சொல்லிங்கிறேன். இப்போ சாமி கும்பிட கோவிலுக்கு எல்லாரும் போகிறீங்க. போகும்போது சும்மா கூட போகல, ஒரு வெள்ளி தூக்கு வச்சுக்கின்னு தட்டுக்கிட்டு கூட கிடையாது, கூட கோயிலாண்ட கொடுக்குறோம். நீங்கள் சொந்தமாக வெள்ளியில் வாங்கி வச்சுக்கின்னு நீங்கள் கூட கொலுசு போடல, ஆனால் சாமிக்கு தூக்கும் போகிற தூக்கு வெள்ளியில் இருக்குது. அதில் ஒரு தேங்காய், பூ, பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க. நான் கிண்டலுக்கு சொல்லுவேன், ஏன் வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் புயலை வாங்கிட்டு போனால் சாமி நல்லா போட்டு பாருப்பா அப்படின்னு. ஏன்னா ஏன் வெத்தலை பாக்கு சாமிக்கு
ஏன் பூ, ஏன் கற்பூரம், ஏன் தேங்காய் தெரியல. அதை எவனும் சொல்லியும் கொடுக்கல. என்னுடைய பொருள் என்ன, எதுக்கு இதெல்லாம் வச்சு கும்பிடணும், சாமி கும்பிட்றோம் அது சரி நியாயம், வெத்தலை பாக்கெல்லாம் எதுக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு தெரியல. அதை கூட நான் விளக்கம் சொன்னேன், இது எதுக்காக செய்கிறோம் அப்படின்ட்டு. வெத்தலைன்னா காற்று, பாக்குன்னா நீர், பழமுன்னா மண், பூவுன்னா ஆகாயம், கற்பூரம்னா நெருப்பு. அப்போது இந்த 5 பஞ்சபூதத்தை வச்சு தான் நம்ம வழிபட்டணும். இந்த 5 பஞ்சபூதம் தான் கடவுள், மற்றதெல்லாம் கற்பனை தான் கடவுள்ன்றதெல்லாம். அப்போ இந்த 5 பஞ்சபூதத்தையும் வச்சு வழிபடுறோம். சரி, அங்கே தேங்காய் உடைச்சோம், பூசணிக்காய் உடைச்சா என்ன? தேங்காயில் மட்டும்தான் முக்கண் இருக்குது, தேங்காயில் மட்டும்தான் மலம் இருக்குது, மேல் மட்டை, அதுக்குள்ளே ஒரு ஓடு, அதுக்குள்ளே ஒரு காய், அதுக்குள்ளே ஒரு தண்ணி. அந்த தண்ணி தான் அமுது. அப்போது தேங்காய் சாமிக்கு எடுத்துன்னு போன ஒற்ற தேங்காவை சாமி பக்கம் தானே வைக்கணும். சாமி பக்கம் ஓட்டை வச்சு போட்டு நம்ம பக்கம் தேங்காய் வச்சுக்கிறோம். இது ஏன்னு எவனும் கேட்கல, எவனும் சொல்லவும் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் சாமி. நீ கடவுளை அடையணுன்னா உன் மனம் இந்த மாதிரி வெண்மையாகணும். வெண்மையானால்தான் நீ கடவுளை அடைய முடியும். அப்போது இந்த வெண்மையை ஆகணும்னா அந்த மும்மலத்தை நீ அழிக்கணும். மேல் மட்டை, ஓடு, காய், இது எல்லாத்தையும் நீ அழிக்கணும். அழிச்சின்னா தான் இந்த மும்மலம் போனால் தான் உன்னுடைய பாவங்கள் எந்த பூமியில் பாவத்தை செய்தியோ அந்த பூமியிலேயே அதை அழிச்சிட்டு. இப்போ நீ வெண்மையாக இருக்கிற, வெண்மையாக இருந்தீங்கன்னா உன்னை கடவுள் ஏற்றுப்பான். அப்போது உன் மனசை இருள் இல்லாத, அழுக்கு இல்லாத, கள்ளங்கவுடு இல்லாத ஆக்கிற மனமாக ஆகும். அது மாதிரி தேங்காய் மாதிரி ஆயிடுது. அதனால் சொன்னோம், அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது காலம். தேங்காய் கருணை வெள்ளம் தேங்கிருந்து உண்பதற்கு வாங்காமல் விட்ட குறை வந்தெடுப்பது எக்காலம். அப்போது நீ அந்த கடவுள் வழிபாடில் உன் மனம் தேங்காய் மாதிரி ஆகிட்டீங்கன்னா தூங்கவும் இல்லை, முழிக்கவும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு தூக்கம் இருந்தால் அது கடவுள் தூக்கம். அந்த கடவுள் தூக்கம் வரும்போது என்னன்னா உனக்கு அகங்காரம் இல்லை, ஐம்புலனுடைய செயல் இல்லை. அதனால் நீ கடவுள் நிலையில் இப்போ இருக்கிற. முழிப்பு வந்தால் மனித நிலைக்கு போயிடுவேன் அப்படின்னு. அது முழிப்பும் இல்லை, தூக்கமும் இல்லாத இடைப்பட்ட ஒரு தூக்கம். அந்த தூக்கத்தை நீ அடையிறேன்னு சொல்கிறதுக்காக தேங்காய் உடச்சி வச்சான், எல்லாத்தையும் பண்ணி வச்சான். மனுஷன் மாறவே இல்லை, தெரிஞ்சிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது? கனவு அடிப்படையில் நடப்பது என்ன, விழிப்பு நிலையில் நடப்பது என்ன? என்ன நிலை? கனவு நிலையில் நடப்பது என்ன, விழிப்பு நிலையில் நடப்பது என்ன? இப்போ நாம் விழிப்பாக இருக்கிறோம். நம்ம உயிரே நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருந்து இயங்குது? எங்கே இருந்து இயங்குதுமா? நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது. நாம் இப்போ விழிப்பாக இருக்கிறோம். இப்போ விழிப்பாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே உயிர் எங்கே இருந்து வேலை செய்யுது? உடம்பு ஃபுல்லாகவே இருக்கு. உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், எல்லா இடமும் தானே உயிர். கரண்ட்டு இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சப்ளைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம் எது? மூலாதாரம் இல்லை, இந்த ஆக்னி சக்கரம். அங்கே இருந்து தான் நம்ம மனசும் நம்ம உயிரும் நின்று விளையாடுது. அங்கே நிற்கும்போது மட்டும்தான் நாம் விழிப்பு நிலையில் இங்கே நின்று வேலை செய்ய முடியும். அப்போ தூக்கத்தில் என்ன சாமி நடக்குதுன்னா, இங்கே நின்ன உயிரும் இங்கே நின்ன மனசும் அப்படியே இறங்கி மூலாதாரம் போய் உக்காந்துரும். தூக்கத்தில் அதான் நடக்குது. மனம் உயிரானது அங்கே போய் நின்னால் மட்டும்தான் நமக்கு தூக்கமே வரும். இங்கே நின்று எங்கினே இருந்தால் மனுஷனுக்கு தூக்கமே வராது. அதனால தான் பாடம் தப்பாக பண்ணிட்டா சாமி தூக்கமே வரல சாமி, மண்டையில் ஏதோ ஓடுது சாமி சொல்கிறதுக்கு காரணம்னா, இங்கேருந்து ஏறின ஒரு பொருள் இறங்கிறதுக்கு வழி தெரியாமல் அங்கேயே நின்று இயங்கிட்டே இருக்குது. அப்படி நின்று இயங்கினா அவன் ஒரு நாளும் நரகத்தை தான் அனுபவிக்கணும். தூக்கம் இல்லைன்னா அவன் நரகத்துக்கு சமம். தூக்கம் தான் ஒரு மனுஷனை நிதானப்படுத்தி வச்சுருக்குது. அப்போது ஏறின பொருளை பத்திரமா இறக்கி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய வித்தை தெரிஞ்சு தான் நம்ம பண்ணணும். எதை ஒன்றா எப்படி ஒன்றா பண்ணலான்னா அதுக்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும். அப்போது உருவ மத்தியில் நின்று வேலை செஞ்சால் நாம் விழிப்பு நிலையில் இருக்கிறோம். இதே உயிரானது இறங்கி கீழே போச்சு, மூலாதாரம் போயிடுச்சுன்னு சொன்னால் நாம் எங்கே இருக்கிறோம்? தூக்க நிலையில் இருக்கிறோம். கனவு அடிப்படையில் கனவு காண்பதால் ஆசை வருகிறதா, ஆசை காண்பதால் நிராசை ஆகிறதா? வயசு வந்ததுனால மீசை வந்ததா?
மீசை வந்ததுனால வயசு வந்ததுன்ற மாதிரி இருக்குது. கனவுகள் ஏன் வந்ததுன்னா ஒரு குழந்தை கனவு காணுமா? ஏன்னா அதுக்கு பதிவே இல்லை. அதே ஒரு உயிருக்கான தன்மை மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. அதுக்கிட்ட மனம் இருக்குது, ஆனால் வேலை செய்யலை. மனம்ன்றது வேலை செஞ்சால் மட்டும்தான் பதிவுகள் ரெக்கார்ட் ஆகும். அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி அங்கே கனவுகள் வரும். புரியுதுங்களா? அப்போ கனவுகள் யாருக்கு வருதுன்னா 15 நேரம் டெய்லி அவன் நல்லவன், இவன் மோசமானவன், அப்படிங்கிறான், அவன் அப்படிங்கிறான் அப்படின்னு நம்ம எழுதிக்கினே இருந்தால் மனசில் பதிவாகினே இருக்குது. மனசில் பதிவாகினு அங்கே கனவுகள் வந்துனே இருக்கும். அப்போ நாம் எங்கே இருக்கணும்னா வாய் வார்த்தையோடு போச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் எனக்கு ஒருத்தன் தப்பாக ஒரு விஷயத்தை பண்ணிட்டான், நான் அவனை 10 வார்த்தை சொல்லி திட்டணும்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி திட்டான், அவனும் போயிட்டான். ஆனால் 9 வார்த்தை பேலன்ஸ் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உக்காஞ்சதுலேயே இதெல்லாம் திட்டிருந்தா நல்லா இருக்குமா, அதெல்லாம் திட்டிருந்தாங்கன்னா இந்த 10 வாட்டி எழுதிடும் மனசு. அப்போ ஒரு கோபத்தை கூட எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்னா, சடனாக ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், ஏன்டா அப்படி பண்ணிட்டேன்னு திட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதை நம்ம அசை போட்டோம்னா அதுதான் பாவமாக மாறும். இந்த கோபத்தினால பாவம் வராது. ஆனால் அவனை இப்படி திட்டிக்கலாமா, அவனை அப்படி பண்ணிட்டானேன்னு நான் திருப்ப அசை போட்டால் அது எனக்கு பாவ மூட்டையை கொண்டு வந்து நிறுத்திடும். ஐயா கூட கோவப்படுவார், அதனால் பாவம் வருமானா பாவம் இல்லை, அது அந்த ஒரு நோடியோடு அவர் அதை மறந்தே போடுவார். புரியுதா? நாம் கூட ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான், அந்த ஒரு நோடியோட கோபத்தை விட்டுட்டால் நமக்கு எந்த பாவம் வராது, எந்த பதிவுகளும் மனசில் ரெக்கார்ட் ஆகாது, அதனால் எந்த கனவுகளும் வராது. புரியுதுங்களா? கனவுகள் என்றது மனசில் நான் எழுதின படம் தான், அதுதான் இங்கே டிஸ்பிளேல காட்டுது. சரிங்களா? இந்த கவனம் இருந்தால் அங்கே நல்லாயிருக்கும். கர்ம வினைகள் தீர்ந்து முக்தி அடைந்து விட்டேன் என்று எதை வைத்து தெரிந்து கொள்வது? கர்ம வினைகள் முடிந்து நான் முக்தி அடைவேனா அப்படின்னு கர்ம வினைகள் முடிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும். யாருக்கு அது முடியும்னா ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு அந்த நிலை புரியும். அவங்க ஞானம்ன்றது அடையணும்னா அவங்கக்கிட்ட அந்த கர்மா முழுதும் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம்ன்றது அவங்களுக்குள்ளே ஊற்று வரும். புரியுதுங்களா? அப்போ அவங்க அதை எப்படி உணர்வாங்க அப்படின்னா, அந்த ஞான நிலையில் இவர் நல்லவருப்பா, இவன் கெட்டவன்பா அப்படின்னு பிரிச்சே யாரையும் பார்க்க முடியாது. நீங்கள் ஆணுன்னும் தெரியாது, நான் பெண்ணுன்னும் தெரியாது, அவங்க அழியணும் தெரியாது. அந்த வேற்றுமை இல்லாத ஒரு நிலை நமக்கு உருவானால் அது ஞானம் அடைஞ்சதுக்கான ஒரு விழிப்பு நிலை. அதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளால் யாரையும் பிரித்து பார்க்க முடியல. ஒரு மாட்டுக்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி மனுஷங்கிட்ட பழகிறோம், மனுஷங்கிட்ட எப்படி பழகிறோனோ அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் நான் பார்க்க என்னால் முடியும்னா அது ஞானம் ஒருத்தருக்கு வந்ததுக்கான அறிகுறி. எப்போவுமே அந்த 2 நிலை இருக்குதுன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரலை, இன்னும் நம்ம நிறைய தூரம் போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம் நம்மளே எடை போட்டு பார்த்துக்கணும். நமக்கு தகுதி இருக்கா, தகுதி இல்லையா, பக்குவம் இருக்கா, பக்குவம் இல்லையா, தகுதி போட்டுட்டோம்னா நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் கழிச்சிட்டு வேண்டியதை நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும். அதை பண்ணால் முக்தி அடையும். அருள் கணக்கு என்றால் என்ன? அருள் கணக்கு, அருள் கணக்கு என்றால் என்ன? அருள் கணக்கா? அப்படி ஒரு கணக்கு என்னம்மா கணக்கு? ஒன்றும் புண்ணிய கணக்கு இல்லை பாவ கணக்கு, இது 2த்தினாலும் விளையிறது. அருள் கணக்கு தான் என்ன ஆகும்னா இந்த பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு போவோம். பாவம் செஞ்சவன் தான் இங்கே பிறக்கிறது இல்லை, புண்ணியம் செஞ்சாலும் இங்கே தான் பிறக்கணும். சரிங்களா? இந்த அருளானது ஒரு மனுஷனுக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா இந்த பாவமும் புண்ணியமும் இல்லைப்பா, உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் பிறவியே இல்லாத ஒரு நிலைக்கு எது கொண்டு போகும்னா பாவமும் கொண்டு போகாது, புண்ணியமும் கொண்டு போகாது, அருளை சேர்த்தா பிறவி இல்லாத ஒரு நிலை வரும். இறைவன் கருணை என்றால், இறைவன் கருணை, குருமார்கள் கருணை என்றால் என்ன? இறைவன் கருணை கருணை என்றால் என்ன? குருமார்கள் கருணை என்றால் என்ன? இறைவனோட கருணை எது வரைக்கும் அப்படின்னா இந்த பிறவிக்குள்ளே நம்ம ஒரு நல்ல வீட்டில் பிறகுறோமா கெட்ட வீட்டில் பிறக்கலாம் இல்லாமல் நமக்கு ஒரு வீட்டை கொடுத்து அந்த வீட்டில் உள்ளே போகிறதுக்கான வழியை கொடுத்தது இறைவனோட கருணை. பிறவி கொடுத்ததோடு அவனோட கருணை முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நம்மளை யார் வழி நடத்துகிறான்னா நம்ம செஞ்ச கர்மா வழி நடத்திட்டு இருக்குது. அப்போ இந்த கர்மாலேருந்து நான் தப்பிச்சு போகணும்னா அதுக்கு குருமார்களோட கருணை வேணும், இறைவனோட கருணை அங்கே சரி. புரியுதுங்களா? அந்த குருமார்களோட கருணை வந்தால் மாணிக்க வாசகர் குதிரை வாங்கின போனவரை கோயில் கட்டுறதுக்கு எப்படி டைவெர்ட் பண்ணாரோ அந்த மாதிரி நம்ம நோக்கம் வெளி நோக்கமாக போனாலும்
ஒரு குருவானவர் நம்மளை நெறிப்படுத்தி நீ இதுக்காக வரலப்பா, நீ வந்ததுக்கான நோக்கம் வேறேன்னு அவர் நம்ம தெளிய வச்சு நம்ம மன மாயை ஒடுக்கிட்டாருன்னா அது குருவோட கருணை. அது குருவால் மட்டும்தான் முடியும். சரிங்களா? இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம்.